டேய் சித்து, சுவரில் யாரா கோலம்லாம் வரைஞ்சி விட்டுருக்கிறது? என்னது கோலமா? ஆமா, இது கோலம் தானே. டேய் சந்தோஷ், அது ஒன்றும் கோலம் கிடையாது. அப்போ இதுக்கு பேர் என்னடா? எவ்வளோ கஷ்டப்பட்டு டிரா பண்ணி ஒட்டி வச்சிருக்க, நீ என்ன கோலங்கிற? ஏன்டா இந்த கோலத்தை வரைகிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டியா? டேய் நீ என் டிராயிங்கை ரொம்ப கேவலப்படுத்துற. டேய் திரும்ப திரும்ப இதை டிராயிங் மட்டும் சொல்லாத. டேய் சித்து, டேய் இவனெல்லாம் எதுக்குடா ரூம்குள்ள விட்ட? எனக்கு இது ரூம் தான், என் ஃப்ரெண்டு வர்றதுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு. உன் ஃப்ரெண்டு வந்தானா வாயை பொத்திக்கிட்டு அமைதியா இருக்க சொல்லு. என் டிராயிங் எல்லாம் கிண்டல் பண்ண வேணாம்னு சொல்லுவீங்க. ஏண்டா நான் அப்பயே சொன்னல, இதெல்லாம் ஒட்டாதடா, அசிங்கமா இருக்குன்னு. பொம்பளை பிள்ளைங்க மாதிரி வரைஞ்சி வரைஞ்சி ஏதோ ஒட்டி வச்சிருக்க, பார்க்கறதுக்கு கோலம் மாதிரி தான் இருக்கு. நான் சொன்னது கேட்கவே இல்லை. டேய் நீயும் அவன் கூட சேர்ந்துக்கிட்டு என்ன ரொம்ப அசிங்கப்படுத்துற. தம்பி நாங்கள் உண்மையை தான் சொல்கிறோம். டேய் உங்க ரெண்டு பேருக்கும் பொறாம. தம்பி எதனால எங்க ரெண்டு பேருக்கும் பொறாமன்னு சொல்ற? நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு டிராயிங் வரைஞ்சு ஒட்டி வச்சிருக்கேன், அதை போய் ரெண்டு பேரும் கோலம் சொல்லி கிண்டல் பண்றீங்க. டேய் பிராமிஸாடா, இதை பார்த்த கோலம் மாதிரி தான் தெரியுது. டேய் இது எப்படி எங்க நின்று பார்த்தாலும் கோலம் மாதிரி தானே தெரியுது என் கண்ணுக்கு. டேய் சந்தோஷ், நீ ஓவரா பேசிட்டு இருக்க. மரியாதையா சொல்றேன், அந்த டிராயிங் ஒத்துக்கோ. கண்ணு தெரியாதவங்க கூட இந்த பொய்யை நம்ப மாட்டான்டா. என்னை நம்பவும் சொல்ற, அதை சொல்லவும் சொல்றியா வயாலிய? டேய் சந்தோஷ், நீ ஓவரா பேசிட்டு இருக்க. டேய் உண்மையா பேசிட்டு இருக்கேன்டா, நான் ஓவரா பேசல. கோலத்தை வரைஞ்சி ஒட்டி விட்டுட்டு என்ன டிராயிங் சொல்றான் பாரு. சித்து இதெல்லாம் நீ கேட்கவே மாட்டேடா. அவன் சொன்ன கேட்கவே மாட்டான்டா. நானும் அதை ரொம்ப நாளாக இருக்க சொல்லிட்டேன், அவன் கேட்கவே மாட்டேங்கிறான். தம்பிக்கு டிராயிங் மாஸ்டர் நினப்பு. கோலத்தெல்லாம் வரைஞ்சி வச்சுக்கிட்டு புள்ள டிராயிங் நம்பிட்டு இருக்கு. அதுல என்ன கொடுமை, நான் கோலத்தை வரைஞ்சி வச்சுக்கிட்டு என் வாயாலே இந்த டிராயிங் சொல்றான். டேய் நான் தான் சொல்றேன்ல, அது டிராயிங். டேய் நீ எப்படி சொன்னாலும் என்னால இதை ஏத்துக்கவும் முடியாதுடா. டேய் விடுடா, அழுதுற போறான். என்னது சீனுக்கு அழுவலாம் தெரியுமா? தம்பி நீ இது வரைக்கும் அழுத நான் பார்த்ததே இல்லையே. ஏண்டா நீ பார்க்கலங்கிறதுக்காக இப்ப என்ன அழ சொல்றியா? டேய் நான் எங்கடா அப்படி சொன்னேன்? நீ அழுததே இது வரைக்கும் பார்க்கலன்னு தானே சொல்றேன். இல்ல நீ ஏதோ ஒரு முடிவோட தான் வீட்டுக்கு வந்திருக்க. இந்த சித்து பையன் தான் சொல்லி உன்னை அழைச்சிட்டு வந்திருக்கான்னு நினைக்கிறேன். ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு என்ன ரொம்ப கிண்டல் பண்றீங்க. டேய் கிண்டல்லாம் பண்ணலடா, ஏன்டா எல்லாமே தப்பாவே எடுத்துக்கிற? டேய் மரியாதையா என் டிராயிங்ல இருந்து கையெடு. இந்த கோலத்துல இருந்து என் கையெடுக்க சொல்றியாடா? கோலத்துல இருந்து கையெடுத்துட்ட, இப்போ ஓகே உனக்கு சந்தோஷம் தானே? மறுபடியும் அதை கோலம்னு சொல்லாத. நான் அப்படிதான் சொல்லுவேன். கோலத்தை போய் டிராயிங் சொல்ற? டேய் அவங்க கிச்சன்ல இருக்காங்க, இங்க இருந்து கத்துனா எப்படிடா காதல விடும்? அதெல்லாம் எங்க அம்மாக்கு விடும், நீ வாயை மூடு. ஏண்டா சித்து, உன் தம்பிக்கு நல்லது சொன்னாலே பிடிக்காதா? டேய் சந்தோஷம் போதண்டா, எங்காவது அழுதுற போறான். டேய் நான் ஒன்னும் அழலாம் மாட்டான். டேய் தம்பி அழலாம் மாட்டானாண்டா, ஏன்டா அவனை போய் அழுமுச்சுங்கிற மாதிரி பேசுற? தம்பி நம்ம வேணா ஒரு போட்டி வச்சுக்கோமா? யாரை கேக்குற நீ? உன்னதான்டா. என்ன எதுக்கு நீ இப்போ போட்டிக்கு கூப்பிடுற? நீ தானே சொன்ன நீ அழவே மாட்டேன்னு, அதை கன்ஃபார்ம் பண்ற மாதிரி ஒரு போட்டி வச்சு கன்ஃபார்ம் பண்ணோம். அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நான் எப்படி உன்கிட்ட போட்டிக்கு வருவேன்? அப்போ என்னை பார்த்தா உனக்கு பயமா இருக்கச்சினோ? நீ என்ன பூச்சாண்டியா உன்னை பார்த்து பயப்படுறதுக்கு? சின்ன பிள்ளைன்னு அப்போ போய் நிரூபிக்கிற பாத்தியா? நான் உன்கிட்ட பேசினானா? உன்கிட்ட பேச பிடிக்கலன்னு சொல்லி தானே எங்க அம்மாட்ட போறேன். நான் சின்ன பிள்ளையாவே இருந்துட்டு போறேன், அதனால எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆளையும் மூஞ்சியும் பாரு, வந்துடுறான் ஃப்ரெண்டு அவன் இவன் சொல்லிட்டு வீட்டு பக்கம். டேய் என்ன எதுவும் வேணா சொல்லி, என் ஃப்ரெண்டு எதுவும் சொல்லாத நீ. ஒன்னும் சொல்லிடக்கூடாது அவன் ஃப்ரெண்ட, அப்படின்னா அவனை வாய் மட்டும் சொல்லு. அவன் இனிமே வாயை திறக்க மாட்டான், நீ எதுவுமே அவனை சொல்லக்கூடாது. அவன் எதுவும் சொல்லாம இருக்கான்னு வெயிட் பண்ணி பார்க்கண்டா. சரி 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 கோவப்படாதடா. யாரையும் எனக்கு சமாதானப்படுத்த தேவையில்ல. யாரு இங்க சமாதானப்படுத்துற? இப்ப ரொம்ப தான் பிகு பண்ற நீ. கிச்சன்ல போய் என்னன்னு பாருடா, இங்க இருந்து அம்மா அம்மான்னு கத்திட்டு இருக்க. ஏன் நான் இங்க இருந்தா கத்துவோம், உனக்கு என்ன பிரச்சனை அதுல? படிச்சிட்டு இருக்கேன், இப்படி கத்துற? பக்கத்துல ஒருத்தன் படுத்துக்கிட்டு ரேடியோ எஃப்எம் மாதிரி பேசிக்கிட்டே இருக்கான், நீ படிக்கிறேன்னு பொய்யா சொல்ற? நான் தான் சொல்லிட்டேன், அவன்கிட்ட தேவையில்லாம நீ போகாத. இந்த ரூம்ல உனக்கு எந்த அளவுக்கு ரைட்ஸ் இருக்கோ அதே அளவுக்கு எனக்கும் இருக்குடா. சரி இருக்கட்டும், அதுக்கு என்னென்ன பண்ண சொல்ற? நீ ஒன்னும் பண்ண வேணாம், உன் ஃப்ரெண்டு கொஞ்சமாவது என்ன மதிக்க சொல்லு. தம்பி சார் ஏன் சார் இப்படி கோவச்சுக்கிறீங்க நீங்க? தம்பி சார் இன்னும் உங்களுக்கு கோவம் சரியாகலையா? இன்னும் என் மேல கோவத்துல தான் இருக்கீங்களா? சொல்லுங்க தம்பி சார் சொல்லுங்க. இதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் இந்த இடத்துல நின்ன இவன் பேசிய நம்மள கொண்டுருவோம் போல் இருக்கு. தம்பி சார் உங்களை தான் கேட்குறேன், பதில் சொல்லிட்டு போங்க. தம்பி சார் எங்க போறீங்க? போகாதீங்க. தம்பி சார் எங்க போறீங்க? நில்லுங்க, நானும் வரேன். ஆளை விட்டுடா சாமி. என்னடா இந்த சீனு பையில பேசி அனுப்பி வச்சுட்டு? டேய் அவன் தானே மரியாதை கேட்டான்,
கொடுத்தா என்னவோ பறந்து போறான். பயங்கர மரியாதைடா. டேய் அண்ணன் தம்பி என்ன கலாய்க்கிறீங்களா? டேய் நீ கலாய்ச்சதை தாங்க முடியாம ஆளு ஓடியே போயிட்டான். நாங்க 2 பேரும் ஒன்ன கலாய்க்கிறோமா? என்ன டாடி ரொம்ப நேரமா ஆளை காணோம், எங்க போனீங்க? நான் எங்கடா போவேன், காய்கறி விற்க தான். ஏன் டாடி எதுக்கு இவ்வளவு கஷ்டப்படுறீங்க? சீக்கிரம் ஒரு கடையை ஆரம்பிங்க டாடி. எதுக்குப்பா கடை? டாடி கடையை ஆரம்பிச்சிட்டீங்கன்னா வெயில்ல போயிட்டு காய்கறி விற்க வேணாம்ல. ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் உங்களை தேடி வந்து காய்கறி வாங்கிட்டு போவாங்க. நீ சொல்றதும் நல்ல ஐடியா தான் சந்தோஷ். ஆனா இப்பதான் வண்டி வாங்கியிருக்கோம், இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டுமே. சீக்கிரம் ஆரம்பிங்க டாடி, ரொம்ப வெயில்ல கறந்துக்கிட்டு கஷ்டப்படாதீங்க. சரி சந்தோஷ் பாக்கும். சரி சரி எப்போ அந்த சாப்பிட்டியா? நான் வந்து 1 hour ஆகுது. அம்மா ஏதோ சமைச்சிட்டு இருக்காங்க கிச்சன்ல, அதான் சாப்பிட்டுட்டு போலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சரிப்பா சந்தோஷ் சாப்பிட்டுட்டு போ. சரிங்கப்பா சாப்பிட்டுட்டு தான் கண்டிப்பா போவேன். சரிப்பா ரொம்ப டயர்டா இருக்கு, நான் போய் ஒரு குளியல போட்டு வந்துடுறேன். சரிங்க டாடி நீங்க போய் குளிச்சுட்டு வாங்க. சரிப்பா. டாடி ரொம்ப கஷ்டப்படுறாருடா, நல்ல வேலைக்கு போயிட்டு டாடிக்கு ஒரு கடையை ஆரம்பிச்சு போயிடா. சரி சந்தோஷ். கண்டிப்பா அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ஏதாவது செஞ்சே ஆகணும்டா. அதுக்கு முதல்ல வேலைக்கு போற வழியே பாரு. என்னடா ஒன்னும் சொல்லாம அமைதியா இருக்க? தம்பி நான் வேலைக்கு போன மாதிரி பாரு. பார்க்கத்தானே போறேன் இந்த சித்துவோட விளையாட்ட. டேய் நீ வேலைக்கு போன மாதிரி எனக்கும் ஒரு வேலை ரெடி பண்ணி கொடுறா. ஏன் அங்கே வந்து என் உயிரை வாங்குறதுக்கா? என்ன நண்பா இப்படி சொல்லிட்டு என்ன பார்த்து? நான் போயிட்டு ஒரு 2 மாசம் கழிச்சு சொல்றேன்டா, அதுக்கப்புறம் நீ வரலாம். டேய் 2 மாசம் உன்னை பார்க்காம நான் எப்படா இருக்கிறது? என்னாலாம் முடியாது. நீ வேலைக்குன்னு கிளம்பும் போது நானும் உன் கூட வந்துருவேன்டா. டேய் 2 மாசம் தானே, நீனா என் லவரா? என் கூட தான் வந்தே ஆகும்னு சொல்லிட்டு அடம்பிடிக்கிற? டேய் நான் எங்கடா அடம்பிடிக்கிறேன்? அழைச்சிட்டு போறேன்னு தானே சொன்னேன். மச்சான் நீ வர வர ரொம்ப மாறிட்டு இருக்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, நான் எப்பயும் போல தாண்டா இருக்கேன். ஏன்டா நீ எப்பயும் போலயவா இருக்க? ஆமா. இப்பெல்லாம் என்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற, ரொம்ப மாறிட்ட மச்சான் நீ. சந்தோஷ் அப்படிலாம் ஒன்றும் இல்லடா. நானும் இப்போ எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு தாண்டா வரேன். போ எவ்வளவு தூரம் போறேன் நானும் பார்க்க தானே போறேன். என்னடா உங்க அப்பா அம்மா சொல்லியே கேட்க மாட்டேங்கிற, நான் சொல்லியே கேட்க போறேன். நீ ஏண்டா 1 hour ஆகிடுச்சு இன்னும் ஃபோன் வரல? மச்சி நீ ஓவரா பேசிட்டு இருக்கடா. அப்படியா ஓவரா பேசிட்டு இருக்கேன்? உன் லவ் பத்தி மட்டும் நான் எதுவும் சொல்லக்கூடாது இல்ல? ஆமாடா அதை பத்தி மட்டும் எதுவும் பேசாத. சின்ன வயசுல இருந்து பழகின என்னை விட நேத்திக்கு வந்து உனக்கு ரொம்ப முக்கியமானவள் ஆயிட்டல. டேய் நீ எனக்கு ரொம்ப முக்கியம்டா. ஆனா நீ இப்ப அப்படிலாம் நினைக்கிறது இல்லையா மச்சி? இதான் நீ என்னை பத்தி புரிஞ்சுக்கிட்டதா? இப்படி எல்லாம் பேசினா நான் அமைதியா இருப்பேன்னு நினைக்கிறியா நீ? ரொம்ப ரொம்ப மாறிட்டா நீ. டேய் நான் அப்படியே தானே இருக்கேன், நான் ஒன்றும் மாறல. இப்போ நான் அதை ஒத்துக்கணுமா? டேய் ஏன்டா புரிஞ்சுக்காம பேசுற? என்ன உங்களை புரிஞ்சுக்கலனா என்ன மச்சான் நீ எப்படி பேசுற? டேய் உண்மையா தான்டா சொல்றேன். சரி சரி கோவப்படாத. ஏண்டா என் மேல கோவம் இருக்கியா? ஆமான்னு சொன்னா என்னடா பண்ணுவேன்? சொல்லுடா ஒன்னாதான் கேக்குறேன். சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல மச்சான். சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. ரொம்ப நல்லதுடா.